அளவுக்கு ஒரு பேச்சு திறமை இருக்கு அப்படின்னு சொன்னா அது ஒரு பெரிய ஒரு விஷயம். எனவே அவருடைய கனவு வந்து பொறியியலாளர் ஆகிறது, ஒரு அறிவிப்பாளர் ஆகிறது, இதே மாதிரி மீடியா காலேஜுக்கு போயிட்டு மாணவர்களுக்கு படிச்சு கொடுக்கிறது. ஸோ நல்ல இலக்கோட இருக்கீங்க. ஆனா முதல்ல அந்த பொறியியலாளர் ஆகிற இலக்கை நோக்கி நீங்க போகணும் அப்படின்னு சொல்லி நான் முதல்ல உங்களுக்கு விஷ் பண்ணிக்கொள்றேன். இந்த நேரத்தில் அடுத்ததாக இப்போது வளர்ந்து வருகின்ற இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கான விருது வழங்கி கௌரவிக்கின்ற நிகழ்வு அடுத்து இடம்பெற இருக்கிறது. அதை வழங்கி வைப்பதற்காக நாங்கள் அன்போடு இந்த பணிக்கு அழைத்துக் கொள்கின்றோம். எங்களுடைய இந்த மீடியா காலேஜினுடைய மேனேஜிங் டைரக்டர் அஜீவா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். நினைவு சின்னத்தை பெறுவதற்காக வாய்ஸ் ஆஃப் நுமைர் மிஸ்டர் நுமைர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். நினைவு சின்னத்தை பெறுவதற்காக வளர்ந்து வருகின்ற சமூக ஊடகத்திலே இருக்கின்ற இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவர்களுக்கான நினைவு சின்னம் இப்போது வழங்கி கௌரவிக்கின்ற நிகழ்வு மேடையில் இடம்பெறுகிறது. அடுத்து வாய்ஸ் ஆஃப் ஹுமைன் மிஸ்டர் ஹுமைன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். வளர்ந்து வருகின்ற சமூக ஊடக இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கான அந்த கௌரவத்தையும் இப்போது எங்களுடைய AVIQ மீடியா காலேஜ் ஸ்ரீலங்கா வழங்கிக் கொண்டிருக்கிறது. அடுத்து வாய்ஸ் ஆஃப் அஸ்ஜத் இன்ஃப்ளூயன்சர் மிஸ்டர் அஸ்ஜத் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து வாய்ஸ் ஆஃப் ரஜீஸ் மிஸ்டர் ரஜீஸ் அவர்களை அன்போடு மணி கிடைக்கின்றோம் நினைவு சின்னத்தை பெறுவதற்கு. ஓகே, ஸோ அவர் வந்து 2 லைன் பேச போறாராம். ஸோ அவருக்கு நீங்க வந்து பேசுறதுக்கான ஒரு சான்ஸ் கொடுக்குறீங்களா? ஓகே, வாங்க தம்பி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் வந்து ரஜீஸ். அதாவது நான் வந்து அனுராபுரத்துலேருந்து வரேன். எப்படின்னு சொன்னால் என் லைஃப் எப்படின்னு சொன்னால் நான் வந்து நிறைய அதாவது டிக்டாக்ல எங்கேயா சோசியல் மீடியாவில் தான் எப்போ பார்த்தாலும் தோண்டி ஒரு சிரிப்பேன். அப்போ எங்களோட வீட்டில் கூட தான் இப்போ தூங்க மாட்டேன், அதான் சும்மா அலப்பறை பண்ணிகிட்டே இருப்பேன். அப்படி இருக்கக்குள்ள என்னையும் மதித்து ஒரு ஆளாக மதித்து ஒரு பொடியை சொன்னால், டேய் நீ ரொம்ப பேசுகிறாயா, ஒன்றும் நீ ஒரு சோசியல் மீடியாவில் என்ன சரி ஒரு கெரியரில் போன்னு சொல்லி நான் அவன்கிட்ட சும்மா விளையாட்ட கேட்பேன். நான் பேசாமல் ஒரு பாடன் ஆயிடவா, பேசாம இல்லை ஒரு டாக்டர் ஆயிடவா, பேசாம ஒரு நடிகன் ஆயிடுவான்னு கேட்பேன். அவன் சொல்லுவான், டே உனக்கு கலாய்க்க சொல்லலடா, உண்மையை தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி. ஆனா நான் எதிர்பார்க்கல, இது வந்து என் லைஃப்ல பெஸ்ட் அவார்ட். இந்த அவார்டு வந்து எனக்கு பெஸ்ட் அவார்ட். நான் ஏதோ டிக்டாக்ல சும்மா ரீல்ஸ் பண்ணிட்டு போட்டோ போட்டு எடிட் பண்ணிட்டு அப்படிதான் போயிட்டு இருந்தேன். ஆனா எல்லாருக்குமே இந்த இப்படி ஒரு நண்பன், அதாவது நம்மளுக்கு ஒன்னால முடியும்டா, இது வந்து உனக்கும் இப்படி ஒரு திறமை இருக்கு, ஒரு திறமையை வெளியே கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுறதுக்கு யாருக்குமே சில பேருக்கு அமையாது. ஆனா அப்படி ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு அமைஞ்சாரு. அவர் இங்கே தான் இருக்காரு. எப்படின்னு சொன்னா அவர் வந்து நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு. அதாவது நான் வந்து உண்மையை சொல்றேன், நான் தொழுறபடி இல்லை, ஊர்ல தொழ மாட்டேன், சும்மா அங்கங்க சும்மா அலப்பறப்பட்டு தெரியுவேன். அப்படியே உள்ள அவர் வந்து நீ தொலை வச்சாரு, அதாவது சோசியல் மீடியா நல்ல இதில் போட வச்சாரு. அப்படி எனக்கு நிறைய என்ன செய்யணுமோ முன்னுக்கு வரதுக்காக நிறைய ஹெல்ப் அவரால் தந்தாரு. எனக்கு இதை வந்து இந்த ஃபர்ஸ்ட் வந்து அவார்ட் தந்தது AVIQ மீடியா காலேஜுக்கு நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். அடுத்ததா இது வந்து எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்குன்னு சொன்னா, இது என் நண்பரை கையால் வாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும், அது ஒரு எமோஷனலா இருக்கும். அவர் வந்து வாய்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் தான், சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட் ஆகிக்கிறார். அவரை கையால் வாங்கினு சொன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்.
தேங்க்யூ பிரதர்ஸ், தேங்க்யூ. எப்பவுமே வந்து யங்ஸ்டர்ஸுக்கு நமக்கு வந்து ஆதரவு கொடுக்கறது நம்மளுடைய ஏவி ஐக்கியூ மீடியா கொலி. ஸோ இப்படியான ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு தாராள மனசு வேணும்னு சொல்ல நம்முடைய ஷாக்கிர் அவர்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அடுத்ததாக வெகு தொலை தூரத்துல இருந்து கலைப்பிரியன் வந்திருக்காரு. ஸோ கலைப்பிரியன் அவருக்கான சான்றிதழை இப்போ வந்து நாங்க மேடையில் கொடுக்க போறோம். கலைப்பிரியன் வாங்க. திருகோணமலையிலிருந்து கிளிநொச்சியிலிருந்து வந்திருக்காரு கலைப்பிரியன். எனவே கலைப்பிரியனுக்கான சான்றிதழை வழங்கி வைப்பதற்காக எங்களுடைய CEO ஷாக்கிர் அவர்கள் இப்போது மேடையில். அதனைத் தொடர்ந்து மஹேந்தி காம்படிஷன் நடைபெற்றது. அதில் வெற்றி பெற்றவர்களுக்கான நினைவு பரிசு சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கிற நிகழ்வு அடுத்து இடம்பெற இருக்கிறது.